எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னோக்கி சென்று கொண்டே இருக்க விரும்புவோம். இருப்பினும் நாம் வாழ்கின்ற சூழ்நிலைகளில் நம்முடைய கவனத்தை திசை திருப்ப பல காரியங்கள் வரும். இதனால் முன்னோக்கி செல்லும் வேகம் குறையும். இல்லையெனில் பாதையை விட்டு விலகி வேறு திசை நோக்கி ஓட நேரிடும். தேமா மிகச்சிறந்த தேவ மனிதனாகிய பவுலோடு சேர்ந்து உன்னதமான இலக்கை நோக்கி ஓடியவன். ஆனாலும் ஒரு நாள் அவனுடைய ஆவிக்குரிய பயணம் பவுலை விட்டு பிரிந்தது. அதன் பின்னர் தெசலோனிக்கே பட்டணத்தை நோக்கி சென்றான். ஏனென்றால் இப்பிரபஞ்ச ஆசைகள் அவனுடைய கவனத்தை திசை திருப்ப செய்துவிட்டது. அவன் தன்னுடைய பரிசுத்தத்தை இழந்து பாவ சூழ்நிலைகளில் மூழ்கி போனான். அதற்கு காரணம் நாம் எதை நோக்கி ஓடுகிறோமோ அது நமக்கு அதிக கவர்ச்சியின்றி இருப்பதுதான். கர்த்தர் நமக்கு முன்பாக வைத்துள்ள ஆவிக்குரிய இலக்கை விட்டு நம்முடைய பார்வை விலகாதிருக்க வேண்டுமானால் கர்த்தரோடுள்ள ஐக்கியத்தில் நாம் ஆழமாக செல்ல வேண்டும். தேவ அன்பு ருசிக்கப்படும் அளவிற்கு தேவ உறவை அதிகமாக தேட வேண்டும். தேவ அமைதியை அடையாளம் காணும் அளவிற்கு தேவ சமூகத்தை வாஞ்சிப்பது அதிகமாக வேண்டும். மொத்தத்தில் பக்தியாக பல காரியங்களில் அதிக ஈடுபாடுகளோடு இருப்பதல்ல, தேவ உறவுடன் வாழ்வதை வாழ்வில் உறுதிப்படுத்த வேண்டும். தேவ பிள்ளைகளே, அப்பொழுதுதான் தேவ இலக்கை நோக்கிய பயணத்தில் பணம், பொருள், அதிகாரம், அந்தஸ்து, ஆடம்பரம், உலக கவர்ச்சி, இச்சை சார்ந்த இன்பங்கள் ஆகியவற்றின் வாயிலாக பிசாசானவன் நம்முடைய கவனத்தை திசை திருப்ப முடியாது. தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.